வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது பிஆர்டிஇ தேர்வு சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது எப்போ வரும்ன்றது தான் நிறைய பேரோட மிகப்பெரிய ஒரு கேள்வி அப்படின்றது இருக்குது. ஏன்னா நம்ம ஆனுவல் பிளானரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நவம்பரில் எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த மந்தில் அவங்க சொன்ன டேட்டில் நமக்கு வந்துருமா அப்படின்றது தான் பெரிய கொஷின். நிறைய பேருக்கு அந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ குழப்பம் அந்த ஒரு இது மாதிரியான ஒரு விஷயங்களை கொஞ்சம் ஓரந்தள்ளி வச்சுட்டு தேர்வுக்கு தயாராக இருங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் சொன்ன டேட்டில் சொன்ன டைமில் 100% வந்துடும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம். ஏன்னா நமக்கு தேர்வு அப்படிங்கிறது ஒரு முறை வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஒரு வாட்டி வந்துருச்சு, ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருடங்கள் அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். பட் இப்போ வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு மாதம், அதாவது இப்போ ஒரு ஆகஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஒரு 15 நாள் 20 நாள் இல்லை, ஏன் ஒரு மாதமே கூட டிலே ஆகட்டும், அவ்வளோதான் டிலே ஆகும். அதுக்கு மேலே வருஷக்கணக்கான டிலே ஆகாது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வருஷக்கணக்காக வெயிட் பண்ணணும். ஸோ அதனால தான் சொல்கிறோம், தயவு செஞ்சு இந்த தேர்வுக்காகவே ரெடியாக இருக்கிற நபர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே படிப்பாங்க. ஸோ எல்லாரோட சேர்ந்து ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறது அப்படிங்கிறத தாண்டியும் நீங்கள் ஒரு மாதத்திற்கு முன்னாடியே அதே ஓட்டப்பந்தயத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க முன்னாடியே அப்படின்னா அதில் கொஞ்சம் தூரம் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. பட் அதிலேருந்து அடுத்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு அது கஷ்டம். ஸோ நீங்களும் ஒரு கஷ்டமான ஒரு நபராக மாட்டிக்காமல் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், இப்போ ஒரு 15-20 நாள் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் நெக்ஸ்ட் மந்தில் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நமக்கு ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் டைம் இருக்குது. ஸோ அந்த 20 நாளில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணி படித்து கொஞ்சம் முன்னாடி அப்படின்றது போய்க்கணும். ஏன்னா தேர்வை எழுதுகிற, தேர்வு அப்ளிகேஷன் பண்ணுற எல்லாருமே வேலைக்கு போகிறது கிடையாது. கடின உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வேலைக்கு அப்படிங்கிறது போக முடியும். ஸோ அந்த கடின உழைப்புக்கு நீங்கள் இப்போ இருந்த எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அந்த உழைப்பிலிருந்து உங்களுக்கான வேலை அப்படின்றது கிடைக்கும். ஸோ அதனால் அதாவது நோட்டிஃபிகேஷன் ஒரு சிலர் வரும்பாங்க, வராதும்பாங்க, டிலே ஆகும்பாங்க, ஆகாதும்பாங்க, அதையெல்லாம் ஓரந்தள்ளி வைங்க. நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி வருது அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கிங்க. இல்லை நான் ரெடி அப்படின்னா நீங்கள் மற்றதை நினச்சி வருத்தப்படலாம். இல்லை எனக்கு இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கே எக்ஸாம் வைக்கிறாங்க, என்னால் எழுத முடியாது, நான் என்ன எதுவுமே படிக்கலை அப்படின்னா முதல்ல அந்த வேலையை செய்யுங்க. முதல்ல படிக்கிற வேலையை செய்யுங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வரணும்னு வெயிட் பண்ணியே காலம் தாழ்த்தி கடைசியாக நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் நம்மளால் படிக்க முடியாது. அதனால் நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸாம் எப்போன்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் அன்றைக்கி கூட நான் தேர்வு எழுத தயாராக இருக்கேன் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் எல்லாத்தையும் படித்து ப்ரிப்பேராக இருக்கிறீங்க, தேர்வுக்கு ரெடியாக இருக்கீங்க, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நோட்டிஃபிகேஷன் அந்த அளவுக்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரணும்னு எதிர்பார்க்கணும். இல்லை அப்படின்னா அது டிலே ஆகட்டும், நல்லது, நம்ம படிக்க வேண்டியதை முடிச்சுக்கலாம் அப்படின்றத நினைக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட போர்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை முழுசாக முடிக்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றது என்னெல்லாம் வேணும், என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறீங்களோ அது சர்டிஃபிகேட் நம்பர் முதற்கொண்டு, ஸோ என்ன நம்பர்ஸ் கொடுக்குறீங்களோ அது அப்படியே டிட்டோவாக உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வரையும் இருக்கணும். ஸோ 10th மார்க் ஷீட், அதாவது மேக்ஸிமம் 90% அதாவது தவறுதலாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 90% போய் நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில், கம்ப்யூட்டர் சென்டரில் அப்ளிகேஷன் போடும்போது தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறீங்க, நான் அங்கே போய் அப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னா அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உட்காந்து பாருங்கள். மேரீடு, அன்மேரீடு, பிசிஏ, எம்பிசிஏ, பிசி, எஸ்சி, எஸ்டின்னு கம்யூனிட்டியில் சேஞ்ச் ஆகிறது,
இந்த இந்த மாதிரி நிறைய விஷயம் பிஎஸ்டிஎம் இருக்குதுன்னு போட்டு இல்லைன்னு கொடுக்குறது, இல்லாத ஒருத்தருக்கு இருக்குதுன்னு கொடுக்குறது, இது எல்லாம் அவங்களோட வேலை கிடையாது. அவங்க வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போட சொல்லியிருக்கீங்க, அவங்க போடுறாங்க. அவங்க ஏதோ ஒரு அவசரத்தில் வேகத்தில் பண்ணுவாங்க. பட் அது நம்மளுடைய அப்ளிகேஷன், நம்ம வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது. ஸோ அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுதல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். கடைசியாக சப்மிட் கொடுக்கவா உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த சப்மிட்டை வந்து நீங்கள் தான் ஒத்துக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அந்த தவறுதல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தான் பார்க்கணும். அப்ளிகேஷன் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் அப்ளை பண்ணி வைங்க அப்படிம்பாங்க. நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து இது அதுன்னு அவங்க பார்த்துட்டு அடிப்பாங்க. பட் அடிக்கும்போது கை தவறுதலாக 13, 23ன்னு கூட அடிக்கலாம். ஸோ அப்போ டேட் ஆஃப் பர்த் தப்பாயிடுச்சு, இது வந்து கம்யூனிட்டி தப்பாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அடுத்து வந்து போராடுறதுக்கு பதிலாக அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான வேலைங்க. ஏன்னா அப்ளிகேஷனில் தவறுதலாக இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்வுலேயும் 5லேருந்து 10 நபர்கள், அதாவது செலக்டான 10 நபர்கள் வெளியில் வராங்க. நிறைய தேர்வுகளில் இது மாதிரி நடக்குது. நீங்கள் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, கேட்குறவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே காரணம், கம்ப்யூட்டர் சென்டரில் போய் அப்ளை பண்ணேன், அப்ளிகேஷன் போட்டவங்க இப்படி கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சு தான் அவங்க சப்மிட் கொடுப்பாங்க. அப்போது நம்ம தான் வந்து அதை பார்த்துக்கணும். நம்மளுடைய வேலைக்கான ஒரு அப்ளிகேஷன் அதுதான் லைஃப். அதுக்காக தான் இவ்வளோ நாள் படிக்கிறோம். அதை வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு ஓகே நம்ம வேலை முடிஞ்சது, அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது மிக மிக பெரிய ஒரு முட்டாள்தனம். ஸோ அப்ளிகேஷன் உங்களுக்கு அப்ளை பண்ணலைனாலும், பண்ண தெரியலை அப்படின்னாலும் பக்கத்தில் உட்காந்து அவங்க கொடுக்குற விஷயம் எல்லாம் சரியாக டைப் பண்ணுறாங்களா? ஏன்னா அவங்க அவசரத்தில் நிறைய கூட்டத்தில் க்ரௌடில் அவங்க ஒரு பிஸியில் இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம போய் கொடுக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க தான் பார்ப்பாங்க. அதனால் நம்ம தான் அதை வந்து பக்கத்தில் இருந்து நம்ம கொடுத்த டேட்டாஸ் எல்லாமே சரியாக இருக்கா? ஏன்னா இனிஷியல் மாதிரி இருக்குது, பேர் மாதிரி இருக்குது, பிறந்தநாள் மாதிரி இருக்குது, அப்பா பேர் மாதிரி இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ எல்லா விதமான கம்ப்ளைண்ட் அப்படின்றது வருது. அது நமக்கான தேவை அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம தான் ஃபுல்ஃபில்லாக சரியாக பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு தான் அதை சப்மிட் அப்படின்றது கொடுக்கணும். ஸோ முடித்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் போய் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, இது தவறாக இருக்குது, அது தவறாக இருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் மாற்றிக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப பெரிய வேலை. ஸோ அந்த மாற்றிக்கிட்டு வர்றதுக்கோ இல்லை அதை சரி பண்ணுறதுக்கு அலையிற நேரத்தில் அப்ளிகேஷன் போடும்போது பக்கத்துலேயே உட்காந்து அதை பார்த்துக்கலாம், சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்றது. அவ்வளோதான், இது ஈஸியான வேலை இப்படி நினச்சிங்க அப்படின்னா. ஏன்னா நிறைய பேருக்கு க்ரௌடை பார்த்துட்டா உடனே ஓகே க்ரௌடாக இருக்க கடையில் நான் கொடுத்துட்டு போகிறேன், எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ அப்ளை பண்ணி வைங்க, வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா வருடம் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வருடம் அப்படின்றது நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும், அதை தெரிஞ்சுக்கிங்க. இதுக்கு மேலேயும் வாய்ப்புகள் அப்படின்றது வராது. ஸோ வரக்கூடிய இந்த வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தி எல்லோரும் ஜாபுக்கு போகணும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு. நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இருக்கக்கூடிய டைமை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல்கள் தெரியணும் அப்படின்னாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.